நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. இன்று ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை விரும்பலாம். இந்த காரியம் எனக்கு நடந்தா நல்லா இருக்குமே, இந்த காரியம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்குமே. ஆனா அது உங்களுக்கு ரொம்ப தூரமா இருக்கலாம். அது நடப்பதற்கு உங்களுக்கு எந்த வழியும் இல்லாம இருக்கலாம். அது எப்படி பாஸ்டர் நான் விரும்புறது நடக்கும்? விரும்புறது நடக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல, எனக்கு ஆள் பலம் இல்ல, எனக்கு நான் விரும்புகிறது கண்டிப்பா நடக்காது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். நீ விரும்புகிறது அவருடைய கரத்தினாலே வரும். நீங்கள் விரும்புகிற அந்த காரியம் நடக்கும். நீங்கள் விரும்புகிற பிள்ளையினுடைய ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் விரும்புகிற அந்த வீடை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் விரும்புகிறபடி அந்த திருமணம் நடந்து முடியும். நீங்கள் விரும்புகிறபடி ஒரு எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் அமைச்சு கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், என் ஆண்டவருடைய பிள்ளையே, நீ விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். எல்லாரும் கையை மேல உயர்த்தி சத்தமாய் ஆமென். நான் நம்புகிறேன் நீங்கள் சொல்ல சொல்ல அந்த வாக்குத்தத்தம் நடக்கட்டும். அப்பா, என்னுடைய பிள்ளையை இப்பொழுது ஒரு அற்புதத்தை, அவங்க விரும்புகிற அந்த காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த விரும்புகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வீராக, வாய்க்க செய்வீராக. ஆமென். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். நம்ம சில நேரங்களிலே விரும்பும் போது எதுவுமே நமக்கு இருக்காது. ஆனா நான் நம்புறேன், வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, விருப்பத்தை நமக்குள்ள வைக்கிறவரே யார் அப்படின்னா கர்த்தர்.